ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்குமா? கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும், அதுவே அவருடைய பெரிதான ஆசை. இந்த நாளில் நாம் வாசிக்கப்பட்ட சங்கீத பகுதி 121 சங்கீதம் 121, பக்கம் எண் 751. எல்லாத்துக்கும் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற ஒரு வசனம். நாம் விழுந்து நின்று வாசிக்கலாங்களா? வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். முதல் வசனமே நல்ல ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அப்படியா ஆண்டி? எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நான் என் ஹஸ்பண்டை தான் கேட்பேன். ஆனால் இங்கே சங்கீதக்காரங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேக நேரங்களில் நான் நம்பின காரியங்கள் நம்மளை கைவிட்டு போகும். அடிக்கடி நான் சொல்கிறது தான், நம்ம நம்பின மனுஷங்க நம்மளை கைவிட்டுருவாங்க. நான் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, ஆமாம், இந்த ப்ராமிஸ் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. என் வாழ்விலும் தாழ்விலும் கஷ்டத்திலும், என்ன ஆண்டி, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இன்பத்திலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தமாக என்ன பண்ணுறோம்? கோபத்தை நாம் வெளிப்படுத்திக் கொள்கிறோம். கோபப்படுறோம். இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் போ, நீ தனியாக கஷ்டப்பட்டு நீ தானே தேடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதோட விளைவு தான், நீ செஞ்சதோட விளைவு தான். ஸோ ஆண்டவர்கிட்ட உட்காந்து நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணி பதில் வாங்கிக்க. நான் இதுக்கெலாம் ஜெபிக்க மாட்டேன், உனக்கு நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன், நீ சூஸ் பண்ணது, ஸோ நீயா தேடிக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிற தேவனே இல்லை. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். பாடல் கூட அப்படி தான் பண்ணோம்ல, நம் இயேசு அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். அவருக்கு விலக தெரியாதுங்க, அதான் உண்மை. நான் போயிட்டேன்னா என் பிள்ளை என்ன ஆவான்னு யோசிச்சா அவர் நம்மளை விட்டு விலகாத தேவன். நாம தான் என்ன பண்ணுறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு, ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை, ஆண்டவர் நம்மளை விட்டு ஒருபோதும் அவர் விலகாத தேவன். ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவரை சேர்த்துக்கிறோம். ஆமாம், ஆண்டவரை தூரமாக வச்சுக்கிறோம், ஆண்டவரை நெருக்கமாக வச்சுக்கிறோம். எனக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? காலைல 5 மணிக்கெலாம் என் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆமாம், ஆனால் அங்கிள் சொல்கிற மாதிரி முடிஞ்ச கையோட நன்றி கூட சொல்ல மாட்டோம். போய் நேராக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதை பண்ணியா, இதை பண்ணியா அப்படின்னு சொல்லி ஷேர் தான் பண்ணுவேன் ஒழிஞ்சு நன்றி சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. ஆமாம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேலே பற்றுதலே ஒரு சோகமாக இருக்கே பாஸ்டர். பற்றுதல் மனுஷன் கண்டிப்பாக பாஸ்டர், மனுஷன் எல்லா டைமுமே நம்மளால் கூட இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது நீங்கள் பார்த்துக்கங்க, நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டுருவாங்க. ஆமாம் பிரதர், நீங்கள் தேடிக்கங்க, இவரை பாருங்க, இல்லை ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஆமாம், நின்று ஃபேஸ் பண்ணுவோம்லாம் யாரும் நம்மளை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறாங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் நம்பின மனுஷன்ட்டு எனக்கு ஒத்தாசை வராது. நான் கட்டின என்னுடைய மனைவிட்டேருந்து எனக்கு ஒத்தாசை வராது. என் கணவன்கிட்டருந்து எனக்கு ஒத்தாசை வராது. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளிலிருந்து எனக்கு ஒத்தாசை வராது. நாம் நம்புகிற கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவர் என்ன பண்ண மாட்டாராம்? 3வது வசனத்தில், என் காலை தள்ளாட ஒட்டார். ஆமே,
அவர் நம்ம காலை தள்ளாட ஒட்டாத தேவன். நாம் சறுக்கும் பொழுதே நம்மளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நாம் தவறி விழுகும் பொழுது நம்மளை கைப்பிடித்து தூக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவனுங்க, அவர் எவ்வளோ நல்லவர். அந்த பாட்டை மறுபடியும் எனக்கு அதை ருசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டெய்லி அவர் ரொம்ப நல்லவருங்க. நம்ம சொல்லலாம், ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். எந்த குழம்பு ஆண்டி நேற்றை விட அடுத்த நாள் நல்லாயிருக்கும், இன்றைக்கி செஞ்சதை விட அடுத்த நாள் நல்லாயிருக்கும்? எப்படி சொல்கிறீங்க? டேஸ்ட் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறோம் இல்லை? அதுக்கும் அடுத்த நாள் 2 நாள் கழித்து சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை விட ரொம்ப பாப்பா வேகமாக தர அப்படிங்களா? ரைட்டு, ஓகே. அதை காட்டிலும் ரொம்ப நல்லவர். ஆமாம், நேற்றை விட இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாருங்க. இன்னை விட நாளைக்கு இன்னும் நல்லவராக இருப்பார் இல்லை? எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய ஆண்டவர். 4வது பார்க்குறோம், 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். ஒருவேளை நம்மளை ஆண்டவர் தூங்கிட்டாருன்னா என்ன ஆகும்? நம்ம தூங்க கூட வேணாங்க, ஒரு நிமிஷம் நம்மளை மறந்தா என்ன ஆகும்? பைக்கில் வந்தோம், எல்லாருமே ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு செகண்ட் நம்மளை மறந்துருந்தால் என்ன ஆயிருப்போம்? நாம் இந்த நிலையில் ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. இல்லை, நேற்று நைட்டு தூங்கும்போது நம்மளுடைய ஜீவன் போயிருந்தா யாருக்கு என்ன தெரிய போகுது? அவ்வளோதான். ஆராதனை அட்டன் பண்ணிட்டு வந்து நேராக நம்ம ஃபினரலுக்கு அட்டன் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஓகே பிரதர், வேலை இருக்குது, நீங்கள் பாருங்கள், நடக்க வேண்டிய காரியங்களை பாருங்கள் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படிலாம் கைவிடாது. நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் இல்லை? ஆண்டவர் நம்மளுக்கு சுகபலனை தந்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக? இங்கே வந்து நம்ம உட்காந்து அமைதியாக போகிறதுக்காகவா? தேவனை நாம் ஆராதிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிவதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கிறார். 5வது வசனம் பார்க்குறோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு. ஆமாம், அவரை தவிர வேறு யாருமே நம்மளை பாதுகாக்க முடியாது. கொரோனா ஊசின்னு போட்டோம், ஆனால் வரது வந்துக்கிட்டு தான் இருந்தது இல்லை? ஆமாம், தடுப்பூசின்னு குழந்தைங்களுக்கு போடுறோம், ஆனால் டைஃபாய்டு காய்ச்சல் வந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக இருந்தாலும், மாஸ்க் எவ்வளோ போட்டு பாதுகாப்பாக இருந்தாலும், ஹெல்மெட் போட்டு பாதுகாப்பாக இருந்தாலும், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. பாஸ்டர், வசனமும் அப்படி தானே சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டாரு, நான் உன்னை பாதுகாக்கலை அப்படின்னா எதுவுமே உன்னை பாதுகாக்க முடியவே முடியாது. நம்மளை பாதுகாக்கிறவர். 6வது வசனத்தில் பார்க்கிறோம். பகலிலே வெயிலாகிலும். இப்போ நல்லா கூரையில் அழகாக உட்காந்துருக்குறோம். இதே வெயிலில் உட்காந்தோம்னா உட்காருவோம் பாஸ்டர்? முடியாது. நல்ல அடமலை பெஞ்சுனா உட்கார முடியுமா? முடியாது. ஆண்டவர் நம்மளை அழகான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்து, இதோ பின்னாடி கூட இருக்கே ஜியோன் ஃபயர் டேபர்னேக்கிள் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சுருக்காரு. சும்மா உட்கார வச்சுருக்கிறாரா? இல்லை. எவ்வளோ சந்தோஷமாக பண்ணோம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் ஆமென் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். 7வது வசனம் பார்க்குறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் நம்முடைய தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்ம ஜீவனையும் நம்ம ஆத்மாவையும் காக்கிற தேவனாக இருக்கிறார். வேலை செய்கிற ஸ்தலங்களில் அநேக பேர் நமக்கு எதிராக செயல்படலாம். இப்போ இந்த ஏரியாவில் கூட இந்த சபை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பெட்டிஷன் போடலாம். ஆமாம், ஒரு ஓப்பன் மீட்டிங் நடக்குது அப்படின்னா அநேக எதிரிகளில் தான் வந்து நிற்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 8வது வசனம் பார்க்குறோம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் அப்படின்னு சொல்கிறார். நாம் ரொம்ப சின்னதாக நினச்சிட்டு போவோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். அதிசயங்களை உண்டாக்குகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். காற்றையும் கடலையும் 2ஆக பிரித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அநேக ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தின தேவனாக இருக்கிறார். சொல்கிறாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மனையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடுகள் தண்ணீர்கள் கொடுக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் சொன்ன தேவன். நம்ம ரொம்ப ட்ரையாக இருக்கலாம், எல்லாருமே ஏஞ்சி நின்றுக்கலாங்களா? நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். அநேக நாளில் நாம் நினைத்த காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே இந்த வருஷமாக இந்த நாள்லையாவது நடக்கும்னு நான் நினச்சேன். என்னுடைய கடன் பிரச்சனை தீரும்னு நினச்சேன், என் குடும்ப பிரச்சனை தீரும்னு நினச்சேன்.
ஆனால் இன்னும் அப்படியே இழுத்துக்கிட்டே போகுதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். நாம் தண்ணீர்கள் கொடுக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் தம்முடைய சந்ததிகள் தண்ணீர்கள் குடிக்கும்படியாக, நம்முடைய பள்ளத்தாக்கு வனாந்திரமான வாழ்க்கையை தண்ணீராக நிரப்புகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜீவ நீரூற்றாய் நான் வருவேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஏன் அப்படின்னா, அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை தாங்கினவர், நம்மளை வழிநடத்தினவர், நம்மளை ஏந்துகிறவர், நமக்கு அன்பு செலுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம், அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி நாம் துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, இதோ உண்மை நாங்கள் முழு மனதோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ வானம் பூமி ஆளுகிற தேவனாய் இருக்கிறவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் காலை தள்ளாட விடாத தேவனாய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வியாதியின் நேரத்தில் எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தேவன், இனியும் நீ நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய பலவீன நேரங்களில் உங்களுடைய பலனை தந்து எங்களை பாதுகாத்தவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் வியாதியின் படுக்கையில் இருந்த பொழுது எங்கள் தேவன் எங்களை பாதுகாத்தவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. தேவைகளை சந்தித்தீ தேவனே, நன்றி ஐயா. தொட்டில் சுமந்தவரே, நன்றி நன்றி ஐயா. தேவைகளை சந்தித்தீ தேவனே, நன்றி ஐயா. தோளில் சுமந்தவரே, நன்றி நன்றி ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. வியாதியின் நேரத்திலும் உம்பலன் போதுமையா. வேதனை மாற்றினீரே, நன்றி நன்றி ஐயா. வியாதியின் நேரத்திலும் உம்பலன் போதுமையா. வேதனை மாற்றினீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. உண்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நன்றி இயேசு ராஜா. நாம் யாரும் ஒரு சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாம். ஸ்தோத்திரம் பாமை, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நல்லவரே மெய் துதிக்கிறோம், சர்வ வல்லவரே மெய் துதிக்கிறோம். அப்பா
ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயங்களை செய்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆலோசனை கர்த்தாவே அப்பா, எங்களோடு கூட இருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை கண்ணின் மணி போல காத்து வருகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீரே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் ஆபத்து நேரங்களிலே அப்பா எங்களுக்கு எல்லா இக்கட்டுகளிலுக்கும் நீங்களாக்கி விடுதலை செய்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அப்பா இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின தேவன் நீர் எங்களையும் அப்பா வழிநடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புறஜாதிகளாய் இருந்த எங்களை அப்பா உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. உம்முடைய பாசக்கரம் நீட்டி எங்களை அழைத்தீரே, எங்களை அரவணைத்தீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாய் தேய்ச்சுவது போல எங்களை தேய்ச்சுகிறவரே. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை மறக்கலாம், ஆனால் நீர் எங்களை மறக்காத தெய்வமாய் இருக்கிறீரே அப்பா. ஒருபோதும் எங்களை மறவாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. தாவீதின் திறவுகோல்களை உடைய தெய்வமே அப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தண்ணீரை திராட்சரசமாய் ருசியுள்ள ரசமாய் மாற்றின தெய்வமே அப்பா. நீர் அதிசயங்களை இன்றும் செய்து கொண்டிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஈரேவாய் இருக்கிறீரே அப்பா. நீர் விடுதலை நாயகனாய் இருக்கிறீரே அப்பா. உமக்குள் வாழ்கிற எங்களுக்கு எப்போதும் வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறீரே. நன்றி 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 அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லா கனமும் உமக்கே அப்பா. எல்லா துதியும் உமக்கே தகப்பனே அப்பா. ஸ்தோத்திர. நீரே பாத்திரர் தகப்பனே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு தாய் நம்மை தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறது. ஒரு தகப்பன் நம்மை ஆற்றுகிறது போல நம்மளை ஆற்றுகிற தேவனாக, அவர் மார்போடு அணைத்து நம்மளை கரிந்து வழி நடத்துகிற தேவனாக. கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துவா.
கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது நேசர் தேற்றுவார். ஆமாண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று நாங்கள் வாசிக்கிறோம். புத்தி உள்ள ஆராதனைக்கு நேராக எங்களை வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் உண்மை ஆராதிக்க, எங்கள் நடக்கைகளை உண்மை ஆராதிக்க, எங்கள் பேச்சுகளில் உண்மை ஆராதிக்க, எங்கள் செயல்களில் உண்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நீங்கள் வழி நடத்தணும். அப்பா, நாங்கள் சிறுகவும் உம்முடைய நாமம் மாத்திரமே பெருகும்படியாக துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.